ஐ வாஸ் சமநாத். என்ன 2 நாளாக வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. மார்க்கெட் 3 நாள் அடின்னு நினச்சிருக்கீங்க. எங்கேயா ஓடி போயிட்டு அப்ஸ்கேண்ட் ஐடியோ அப்படின்லாம் கேட்காதீங்க. ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதனால் பண்ண முடியல, அதுதான் விஷயம். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், மார்க்கெட்டில் எந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லை, ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டின்னு சொன்னியே, வாய்க்கிலேயே பேசினியே, பாரியா மார்க்கெட் இப்படி போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது? அதே மாதிரி நானும் பல தடவை சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டும் ஒய்ஃபு ஒன்றும் எந்த டைம் எந்த பண்ணுவானுங்கன்னே தெரியாது அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி தான் மார்க்கெட் இருக்கும். இது எல்லாமே ஒரு ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ எல்லாமே பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். அது என்னன்னாக்கா, ஃபெட் யுஎஸ்டைய ஃபெட் மானிட்டரி பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இன்றைக்கி நைட்டு நம்ம டைமில் 12:30 மணிக்கு. ஸோ அவங்களுக்கு மார்க்கெட் முடிகிறதுக்கு முன்னாடியே அது வருது. ஸோ அவங்க மார்க்கெட் அதை நல்லா ஒரு பாசிட்டிவாக எடுத்து நல்லா பாசிட்டிவாக நடந்தது போயிடுச்சு அப்படின்னாக்கா, நம்ம மார்க்கெட் நாளையிலேருந்து ஒரு ஒளி வட்டம் தெரிய ஆரம்பிக்கும். அது நமக்கு நாளைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட்லேயே தெரிஞ்சிடும். ஸோ இன்னொரு 2 விஷயம் இந்த வீழ்ச்சியிலும் தெரியும் ஒரு நம்பிக்கை, தெய்வமே என்னது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஒன்று இப்போ கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன், இன்னொன்று எண்ட் ஆஃப் தி வீடியோவில் தெளிவாக நான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி 3 ஐப்பு இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே ஒன் பை ஒன் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளவுதான். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா என் மாதிரி ஆளுங்க பேச்செல்லாம் கேட்காம அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இந்த புரிதலோட வீடியோ தொடரத்துக்கு முன்னாடி அண்ணனுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாஸ் பண்ணலாம் கேட்கல, 2 கிளிக்கு. ஒன்று சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனில், இன்னும் லைக் பட்டனில். ஓகே, ரைட். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 81 பாயிண்ட் மைனஸில் போயிருக்குது. லார்ஜ் கேப் 78 பாயிண்ட்ஸு, மிட் கேப் 203 பாயிண்ட்ஸு, ஸ்மால் கேப் 115 அண்டு மைக்ரோ கேப் 139 பாயிண்ட்ஸ். எல்லாமே செம்மையாக நெகட்டிவில் போயிருக்கு. ஆனால் இங்கே சொன்னேன் இல்லையா, ஒரு 2 விஷயம். ஒன்று இப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டு பாசிட்டிவான ஒரு விஷயமும் தெரியுது அப்படின்ட்டு. அது என்னன்னாக்கா இந்தியா விக்ஸ். ஸோ இவ்வளவு ரத்த கலரிலையும் ஒரு கலைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா விக்ஸ் ஏறி இருக்கணும். பார்த்தா விக்ஸ் இறங்கியிருக்கு 0.37%. இப்போ 11 தாண்டலை. ஸோ 11 தாண்டாத வரைக்கும் பெரிய அளவில் ஒரு நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ விக்ஸ் ஒரு ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஃபியர் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு காரணம். 2வது காரணம் நான் லாஸ்ட்டில் என்ன ஏதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் பேங்க் நிஃப்டி 261 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி ஐடி 340 பாயிண்ட் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி செக்டோரல் வைஸ் பார்க்கும்போது ஒரு 4 செக்டர் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதில் நல்ல ஒரு மெட்டல் ஒரு 0.46% பாசிட்டிவாக வந்திருக்கு. நல்ல நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமர் டியூரபிள் -1.72% போயிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி ஐடி -0.89. ஸோ இந்த ஒரு இதுலேயும் ஒரு 4 செக்டர் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அப்மூவுக்கான ஒரு கொஞ்சம் ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி அண்ணனுக்கு தெரியுது. பார்க்கலாம். அதை நான் இதில் வீடியோவில் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ ஐபிஓ டீட்டெயிலையும் நான் சார்ட்லேயும் பார்க்கலாம். ரைட். ஸோ இன்றைக்கி ஒரு 2 ஐபிஓ ஓப்பனில் இருக்கிறது இன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. இன்னும் ஒரு 2 ஐபிஓ இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு. அது 12ஆம் தேதி முடியுது. ஸோ இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஓப்பனில் இருக்க 2 பார்த்துட்டு இன்றைக்கி லிஸ்ட்டான 3 பார்த்துடலாம். இந்த 2 ஐபிஓ நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது, அதுக்காக. ஸோ ஒன்று கொரோனா ரெடிமீஸ் அப்படின்ட்டு ஒரு ஐபிஓ இன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. ஸோ இதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 69 டைம்ஸ் இருக்குது. நல்ல ஒரு செம்மையான இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ஸோ இதோடைய லிஸ்டிங் 15ஆம் தேதி. இது ஃபார்மசூட்டிக்கலில் இருக்கிற ஒரு கம்பெனியோடைய ஐபிஓ. தென் வேக்ஃபெட் இன்னோவேஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு நல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு எதிர்பார்த்தோம், கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1x கூட வரல, ஒரு 1 டைம் சப்ஸ்கிரிப்ஷன் கூட வரல. ஸோ இது நேற்றுடைய ஸ்டேட்டஸ். இது இன்றைக்கி தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ இது நாளைக்கு தான் எப்படி வந்திருக்குன்றது தெரியும். ஸோ நாளைக்கு அதனுடைய டீட்டெயில் பார்க்கலாம். இது ஹோம் அண்ட் ஃபர்னிஷிங் அந்த செக்டரில் இருக்கிற ஒரு ஐபிஓ. ஸோ இந்த 2 இதுவுமே இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. இந்த 2 நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஆனால் டேட்டா நாளைக்கு தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்றைக்கி ஒரு 3 ஐபிஓ லிஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மீசோ, அக்யூஸ் அண்ட் வித்யா வயர்ஸ். ஃபஸ்ட்டு வித்யா வயர்ஸ் பார்க்கலாம். ஸோ வித்யா வயர்ஸ் இதோடைய லிஸ்டிங் ப்ரைஸ் இதோடைய
இஷ்யூ ப்ரைஸ் வந்து ரூ. 52 இருந்தது. இன்றைக்கி வந்து 53.17 முடிஞ்சிருக்கு. ஸோ லிஸ்ட் ஆனதுனால 2.25% ஒரு பாசிட்டிவாக வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கு. தென் அக்யூஸ் வந்துட்டு இதோட லிஸ்டிங் ப்ரைஸ் இஷ்யூ ப்ரைஸ் வந்து 124. ஸோ இது வந்து 151.29 முடிஞ்சிருக்கு. 22% வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர். நல்லா ஓப்பனிங்கில் ஒரு 4 அடிச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கு. அடுத்தது மீசோ பெரிய அளவில் வந்து பேசப்பட்ட ஒரு இது நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருந்தது. இதோட இஷ்யூ ப்ரைஸ் வந்து 111. பார்த்தீங்கன்னாக்கா 170 முடிஞ்சிருக்கு. 53% பாசிட்டிவாக ஓப்பனிங்கில் ஒரு செம்ம சிக்ஸ். அந்த என்ன சொல்கிறது, கிரவுண்டுக்கே வெளியில் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கு. அப்கமிங் டேஸில் இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ சார்ட்டில் பார்க்கும்போது நிஃப்டி பிறகு நல்லா வந்து ஒரு மைனர் சப்போர்ட் வந்து 25,850 இருக்குது. மேஜர் சப்போர்ட் நான் திரும்ப சொல்லிட்டு இருந்தது 25,450. இங்கே வந்து நேற்றுக்கு நடந்த க்ளோஸ் வந்து இன்றைக்கி வந்து பிரேக் பண்ணலை. அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹோவரிங் அரவுண்ட் மைனர் சப்போர்ட் சொல்கிற மாதிரி வந்து இந்த 8 இன்னைக்கு க்ளோசிங் வந்து 742 இருக்குது. ஒரு பெரிய அளவில் வந்து சப்போர்ட்லேருந்து மைனஸ் கிடையாது. ஸோ ஒரு பாசிட்டிவான விஷயம் இங்கே என்ன தெரியுதுனாக்கா, நேற்றுடைய லோ வந்து பிரேக் பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இதோட சிமிலாரிட்டி வந்து நம்ம பேங்க் நிஃப்டிலையும் பார்க்க முடியுது. ஸோ பேங்க் நிஃப்டியுடைய ஒரு மைனர் சப்போர்ட்ன்றது 58,750. மேஜர் சப்போர்ட் வந்து 57,450 ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்தது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணல. ஒரு மைனர் சப்போர்ட்டை இது பிரேக் பண்ணலை, நியர் டு தட் தான் இருக்குது. இதையும் பார்த்திங்கன்னா நேற்று லோ வந்து பிரேக் பண்ணல பெரிய அளவில், கிட்டத்தட்ட அதே ரேஞ்சிலே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம பேங்க் நிஃப்டிலையும் பார்க்க முடியுது. தென் வந்து நிஃப்டி ஐடி. ஸோ இது வந்து நல்லாவே ஒரு சேனலில் ஃபார்ம் ஆகிருந்தது. நல்ல ஒரு ஹெவியாக ஒரு மொமெண்டம் கொடுத்து நம்ம டார்கெட் டச் பண்ணிவிட்டு ஒரு ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இப்போ வந்து எகெயின் பேக் டு த சேனல் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது மேபி ஒரு வகையில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம். இதுக்கு வந்து சப்போர்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து நல்லா கொடுக்குன்ற மாதிரி தெரியுது. ஸோ இதுவும் வந்து பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது. தென் வந்து மிட் அண்ட் ஸ்மால் 400. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நான் பல தடவை சொல்லியிருப்பேன், என்னோடய வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த 19,500 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கேருந்து சொல்லிட்டு தான் இருந்தேன். ஒரு பெரிய அளவில் ஒரு மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் வந்து மிட் எஸ்பெஷலி ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப்பில் இல்லை. இது வந்து ஒரு ஹெல்த்தியான மூவ் கிடையாது. நிஃப்டி பாசிட்டிவாக போகும்போது சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ஹெல்த்தியான மூவ் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அதே தான் வந்து நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து இதோட நிஃப்டி நல்லா கீழே அடித்தாங்க. இது கீழே வந்து கூட பாருங்கள், கரெக்டாக அந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு க்ளோசிங் இந்த சப்போர்ட்டுக்கு கீழே கொடுக்கல. ஸோ நேற்றே நல்ல ஒரு மேலே வந்திருக்கு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த சப்போர்ட்டுக்கு வந்து பிரேக் பண்ணலை. நேற்று சப்போர்ட் இன்ட்ராடேயில் பிரேக் பண்ணியிருந்தது, இன்றைக்கி சப்போர்ட்டை பிரேக் கூட பண்ணலை. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக தெரியுது. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா, ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பரவலாக கட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தது தான். இது டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சா அப்படின்னாக்கா அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் ஆன மாதிரி தெரியல. ஸோ இதை வச்சு வந்துட்டு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட்லேயும் பார்த்துடலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது நேற்று வந்து டவ் 179 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. S&P 500 ஜஸ்ட் -6 பாயிண்ட்ஸு. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 30 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் மாதிரி ஒரு ஹெவியாக வந்து யூஎஸ் மார்க்கெட் ஃபால் ஆகலை. கிட்டத்தட்ட வந்து அந்த நியர் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா S&P 500 அதே மாதிரி தான் பாருங்கள், நியர் ஆல் டைம் ஹைலேயே வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன் ஆகிருக்கு. பெரிய அளவில் ஃபால் ஆகலை. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸும் அதே தான் தெரியுது. ஸோ இந்த ஃபெட் ரிசல்ட் வந்து டிஸ்கவுண்ட் ஆகலை அப்படின்னாக்கா, இது நல்ல ஒரு அப்பம் கொடுத்ததுனாக்கா நம்ம மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து நல்லாவே திரும்பிடும். ஸோ 26,500 இந்த மந்த் டார்கெட்டாக நம்ம எடுத்துக்கலாம், பார்க்கலாம். அதற்கான ஒரு நல்ல ஒரு சாலிட் ப்ரிப்பரேஷனை கூட இருக்கலாம். ஏன்னாக்கா அந்த சைடு அந்தளவுக்கு ஒரு அப்பம் கொடுக்கணுன்னாக்கா இந்த பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலெல்லாம் புட்டெல்லாம் காலாக மாற்றணுன்னாக்கா இது மாதிரி ஒரு ஜிக்லிங் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் வந்து எனக்கு தோணுது. எல்லாமே
ஒரு பாசிட்டிவாக சொல்றியே ஆனால் மார்க்கெட் கூட அடிச்சிட்டாங்களேனாக்கா அந்த பல தடவை சொல்லலாம் வைஃபோ மார்க்கெட்டு ஒன்று எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, எதையும் தாங்கும் எதையத்தோடு இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் இருக்கணும். ரைட். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ரீசன் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து விக்ஸு ஒரு காரணமாக நான் காட்டினேன். செகண்ட் காரணம் வந்து எண்ட் ஆஃப் த மார்க்கெட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ என்னுடைய ரெகுலராக அந்த வீடியோ பார்க்குறவங்க என் பார்வையில் உலக சந்தைகள் சொல்லிட்டு எவ்ரி சாட்டர்டே ஒரு வீடியோ போடுவேன். அதில் வந்து வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு 3 இண்டெக்ஸ் கையில் எடுப்பேன். ஒன்று வந்து அமெரிக்கா இண்டெக்ஸு, ஒன்று யூரோப் இண்டெக்ஸு, ஏசியா பசிபிக். இது வந்து எம்எஸ்சிஐ. அமெரிக்கானா நாட் ஓன்லி யூஎஸ், நார்த்து சென்ட்ரல் சவுத் அமெரிக்கா அத்தனை மார்க்கெட்டுக்குமான இண்டெக்ஸ் இது. ரைட்டா? அதே மாதிரி யூரோப் இண்டெக்ஸ்னா நாட் ஓன்லி யூரோப், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்ரிக்கா, இதோட ரீஜன் கம்ப்ளீட் ரீஜனுக்கான இண்டெக்ஸ் இது. இது வந்து ஏசியா பெசிபிக் அப்படிங்கும்போது நம்ம இந்தியா, சைனா, தைவான், ஜப்பான், ஆஸ்திரேலியா இது எல்லாத்துக்குமான இண்டெக்ஸு. தென் வந்து இந்த 3 இண்டெக்ஸையும் உள்ளடக்கி இந்த வேர்ல்டு இண்டெக்ஸ் தான் இது. ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டே சார்ட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். வேர்ல்டு மார்க்கெட் பெரிய அளவில் நெகட்டிவ் வரல. யூஎஸ் மார்க்கெட்டில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. யூரோப் மார்க்கெட் பெரிய அளவில் நெகட்டிவிட்டி கிடையாது. நம்ம விழுந்த அளவுக்கு இல்லை. நெகட்டிவிட்டி இல்லைனாக்கா நம்ம விழுந்த மாதிரிலாம் விழலை. ஈவன் ஏஷியா மார்க்கெட் கூட பார்த்திங்கன்னா நம்மளது ஏஷியாவில் தான் வருது. நம்ம ஏஷியா மார்க்கெட் கூட பார்த்திங்கனாக்கா நம்ம மார்க்கெட் விழுந்த அளவுக்கு கிடையாது. இது வந்து எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸ், இந்தியாவுக்கான இண்டெக்ஸு பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி ஃபால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இது நம்ம நிஃப்டி 50 நல்ல ஹெவி ஃபால் பார்க்க முடியுது. இன்றைக்கி நேற்றுடைய லோ வந்து பிரேக் பண்ணலை. இங்கே எம்எஸ்சி இண்டெக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நேற்று லோ வந்து பிரேக் பண்ணலை. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா தெரியுது. இப்போ இருக்கிற நிலைமையில் நம்முடைய ஃபால் வந்து அரெஸ்ட் ஆகிடும் அப்படின்னு தோணுது. ஒருவேளை இந்த ஃபால் கண்டினியூ ஆச்சுன்னாக்கா நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த 25,450 தான் அடுத்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். பட் அந்தளவுக்கு போகாதுன்னு தோணுது. இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இந்த ரிவர்சல் ஸ்டார்ட் ஆச்சுன்னாக்கா 26,500 தான் அடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபேக்ட் பேஸ்டு, அண்ணனுக்கு தெரிஞ்ச, அண்ணனுடைய அறிவுக்கு எட்டினது. எல்லாமே ஒரு பாசிட்டிவாக சொன்னால் கூட மார்க்கெட் எப்போவுமே நம்ம பேச்செல்லாம் கேட்காது. அது அதனுடைய போக்கில் தான் இருக்கும். நம்முடைய கணிப்பு சரியாக தப்பான்றது தான் இருக்குது. நம்ம நடக்கிறது எல்லாமே நடக்காது, பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு பாசிட்டிவிட்டி தெரிகிறதுன்றது இதுதான் நிதர்சனம். நடந்துச்சுன்னா நல்லது தான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வஸ்ட், ஒன் செகண்ட் ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.